வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி மாரியம்மன் கோவிலுடைய தேர் திருவிழாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக தெய்வங்களை அலங்கரித்து கொண்டு வராங்க. ஸோ இதில் முதல் வாகனத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவல் தெய்வம் முன்னாடி வருகிறாங்க. ஸோ காவல் தெய்வத்தை தொடர்ந்து முருகரும் விநாயகரும் வர்றாங்க. ஸோ முருகர் ராஜ அலங்காரத்துலேயும் ஆண்டி அலங்காரத்துலேயும் ராஜ அலங்காரத்துலேயும் அவருடைய அவதாரங்கள் எல்லாமே அலங்காரம் பண்ணி முதல் வாகனத்தில் கொண்டு வராங்க. இரண்டாவது வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் நடனம் ஆடின கோலத்தில் வர்றாங்க. இரண்டாவது வாகனத்தில் முதல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் காலை தூக்கிட்டு நடனம் ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதே வாகனத்தில் இன்னொரு புறம் ஒரு புறம் சிவபெருமானும் இன்னொரு புறம் அம்மையாரும் இருக்கிற மாதிரி அந்த அமைப்பு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மூன்றாவதாக ஒரு வாகனம் வருது. ஸோ அந்த வாகனத்தில் பார்த்திங்க அப்படின்னா அம்மனுடைய அவதாரங்களை வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. தேர் அலங்காரம் பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகளை வச்சு பூக்களை வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ அம்மன் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய அவதாரங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 அலங்காரங்கள் வச்சுருக்காங்க. நான்காவது வாகனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவுடைய விஷ்ணு சம்மந்தப்பட்ட அவதாரங்களை வச்சுருக்காங்க. முதல் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை ஃபுல்லாகவே காய்கறிகளால் அலங்கரிச்சிருக்காங்க. முன்னாடி சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருக்கிற மாதிரி அமைப்பு வச்சுருக்காங்க. ஸோ அதில் முதல்ல இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கல் கருடர் இருக்கார். ஸோ கல் கருடர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குபேரரும் அமர்ந்திருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய மதுரை கல்லழகரை வச்சுருக்காங்க. மதுரை கல்லழகரை தொடர்ந்து ஐங்கிரீவரை வச்சுருக்காங்க. அடுத்த அலங்காரத்தில் மாசாணி அம்மன் வராங்க படுத்திருக்கிற கோலத்தில். ஊர்வலம் வரும்போது அந்த பம்பா சத்தம் மேலே சத்தம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அருமையாக இருந்தது. ஸோ அதற்காக தான் வேண்டி பேக்ரவுண்ட் நாய்ஸு பேக்ரவுண்ட் சவுண்ட் எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, உங்கள் ஊரில் இந்த மாதிரி தேர் திருவிழாவில் நடக்குமா, திருவிழா நடக்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக தேரில் அலங்கரிப்பாங்களா, இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் டைம் இவ்வளோ பிரம்மாண்டமாக தேர்லாம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாடா, பாய்.